السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பொது சமூகத்திலும் சரி, ஊடகங்களிலும் சரி, சமூக வலைதளங்களிலும் சரி, பிரபல்யமாக வேண்டும் என்று சொன்னால் யாரும் சொல்லாத ஒரு புதிய கருத்தை சொல்லிவிட்டால் அல்லது முட்டாள்தனமான காரியங்களை செய்தால் ரொம்ப வேகமாக பிரபல்யமாகி விடலாம். சொல்லப்போனால் இந்த ஊடகங்கள் நல்ல விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதை காட்டிலும் இது மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்களை, முட்டாள்தனமான செயல்களைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதில் சம்பந்தப்பட்டவரை மிக வேகமாக பிரபல்யப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு சிலர் அந்த வழியில்தான் பிரபல்யமாகுவதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரபல்யத்தை, முட்டாள்தனமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பிரபல்யமாகுவது என்பது இன்றைக்கு மார்க்கத்திற்குள்ளும் வந்துவிட்டது. தன்னை ஒரு பெரிய கருத்தியல்வாதி என்று நினைத்து கொண்டு மார்க்க அறிவு என்பது கொஞ்சமும் இல்லாமல் மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை எல்லாம் சமூகத்திற்கு மத்தியில் சிலர் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் அவர்களுடைய அந்த வார்த்தையின் அழகுக்கு பல பேர் மயங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் என்பது எதையாவது சொல்லி பிரபல்யமாகுவது தான் இவர்களுடைய பிரதான நோக்கம். இதை தவிர்த்து மார்க்கமோ சமுதாயத்தின் நலனோ அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு குர்பானி ஏன் கொடுக்க வேண்டும், இவ்வளவு ஆடு மாடுகளை ஏன் அறுத்து பலியிட வேண்டும், இவ்வளவு ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவதற்கு பதிலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்த குர்பானியுடைய பணத்தை சதக்கா செய்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் யாரும் சொல்லாத ஒரு புதிய கருத்தை, மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களை சில நபர்கள் சமூகத்திற்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, இந்த வார்த்தை கேட்பதற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், ஆனால் ஆபத்தானது. இந்த சிந்தனை என்பது மார்க்கத்தை முழுவதுமாக மொட்டையெடுத்து விடக்கூடிய சிந்தனை. குர்பானி கடமை என்பது வேறு, சதக்கா என்பது வேறு. குர்பானி கடமை, அதை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும், அதை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். சதக்கா என்பது அதை நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், இல்லாவிட்டால் கொடுக்காமல் இருக்கலாம். கொடுத்தால் உங்களுக்கு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் சதக்கா செய்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. குர்பானியை தவிர்த்து விட்டு தான் சதக்கா என்பது கிடையாது. தங்களுடைய ஆடம்பர செலவுகளை, ஆடம்பரங்களை குறைத்து கொண்டு சதக்கா செய்யலாம். ஒவ்வொரு வேளையும் ருசியாக சுவையாக உண்ணக்கூடிய அந்த உணவுகளை, அதனுடைய அந்த ஆசைகளை குறைத்து கொண்டு அதனுடைய அந்த காசு பணங்களை சதக்கா செய்யலாம். இப்படி சதக்கா செய்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஆனால் ஒரு கடமையை தவிர்த்து விட்டு அதற்கு பகரமாக சதக்கா செய்தால் அந்த கடமை நிறைவேறிவிடும் என்று நினைப்பது என்பது அது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு செயல், எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை, மார்க்கத்திற்கு முரணான சிந்தனை, மார்க்கத்தை முழுவதுமாக மொட்டையெடுத்து விடக்கூடிய சிந்தனை. இப்படி சொல்வதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? சொல்லப்போனால் இப்படியான ஒரு கருத்தை இவர்கள் எந்த தைரியத்தில் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 10 வருட காலமும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஹஜ்ஜில் 100 ஒட்டகங்களை ஹதியா கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட்டார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிந்துவிடப் போகிறது? அவர்களுக்கு சதக்காவினுடைய அருமை தெரியாதா? அல்லது சதக்கா செய்வதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகர் யார் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், குர்பானி கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே சிலர் உட்கார்ந்து கொண்டு குர்பானிக்கு பகரமாக நீங்கள் சதக்கா கொடுக்கலாமே, எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறார்கள், வறியவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு ஆடு மாடுகளை அறுத்து பலியிட வேண்டும்? சொல்லப்போனால் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் கூட இப்படி பேசுகிறாங்க. எதுக்கு இத்தனை லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகணும்? அந்த பணங்களை எல்லாம் ஏதாவது ஏழை குமர்களுக்கு கொடுத்தால் அவங்க ஏதாவது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. இப்படி தன்னை ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டு முற்றிலுமாக மார்க்கத்திற்கு முரணான, மார்க்கத்தை மொட்டையடித்து விடக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சமூகத்தில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவர்களை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி நம்முடைய கடமைகளை வீணாக்கி விடக்கூடாது, குர்பானியை வீணாக்கி விடக்கூடாது.
இவர்களை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதுபோன்று குழப்பம் விளைவிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மளுடைய அமல்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.